Welcome to YK TV Big Boss Tamil Season 8. ஸோ அக்டோபர் 6ஆம் தேதி பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது. அதற்காக மொத்தம் 16 போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த 16 போட்டியாளர்களுடைய கன்ஃபார்ம்டு லிஸ்ட் வெளிவந்திருக்கு. ஸோ இவங்க தான் இந்த முதல்ல 16 பேர் போவாங்க, அதுக்கப்புறம் தான் ஒயில்டு கார்டெல்லாம் உள்ள போவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ முதல் போட்டியாளர் தர்ஷிகா அப்படிங்கிறவங்க பொன்னி சீரியல்ல நடிச்சவங்க, ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். இவங்க பிக் பாஸுக்குள்ள நுழையிறாங்க. அடுத்ததாக சுனிதாவை பொறுத்தவரை இவங்க ஒரு டான்சர். அதுக்கப்புறம் இவங்க பல்வேறு நிகழ்ச்சிகள், குக்கு கோமாளி மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பிரியங்காவுக்கு ஆதரவு தெரிவித்து பதிவுகள்லாம் போட்டாங்க, பிரியங்கா விசஸ் மணிமேகலையில. ஸோ 2வது போட்டியாளர் சுனிதா. 3வது சௌந்தர்யா நஞ்சுண்டன் சில திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவங்க விஷ்ணு விஜய் போன சீசன்ல ஆபீஸ் சீரியல் அந்த மாதிரி சீரியல்ல நடிச்ச விஷ்ணு விஜய் உடைய லவ்வர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 3வது போட்டியாளர். 4வது போட்டியாளர் சச்சனா. இந்த சச்சனாங்கிறது வேற யாரும் இல்ல, மகாராஜா திரைப்படம் விஜய் சேதுபதியுடைய மகளா நடித்தவர் தான் இந்த சச்சனா. அவங்க 4வது போட்டியாளர். 5வது போட்டியாளர் விஜே விஷால். இந்த விஜே விஷால் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது பாரதி கண்ணம்மா இல்ல, பாக்கியலட்சுமி. அந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சவர். இப்ப இவருக்கு பதில் இவர் மாறிட்டாரு. சோ இவர் உள்ள வர்றாரு விஜய விஷால். அதுக்கப்புறம் டிஎஸ்கே திருச்சி சரவணகுமார். இவர் மிமிக்ரி எல்லாம் பண்ணவர், பல்வேறு நிகழ்ச்சிகள்ல மிமிக்ரி பண்ணுவாரு. விஜய் டிவில ஒரு அங்கமா இருக்காரு. இவர் இப்ப சமீபத்துல லப்பர் பந்து படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரம், அதுல வெங்கடேஷ்ங்கிற கதாபாத்திரத்துல, தம்பி வெங்கடேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இப்ப உள்ள வர்றாரு டிஎஸ்கே. அதுக்கப்புறம் கோகுல்நாத்ங்கிறவர் இந்த சவால் மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, பல்வேறு திறமைகள் உள்ளவர். விக்ரம் படத்துல உலகநாயகன் கமலஹாசன் தயாரித்து கதாநாயகனா நடித்த விக்ரம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற அந்த படத்துல ஒரு சின்ன பாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அதாவது விஜய் சேதுபதி குரூப்ல ஒரு ஆளா வருவாரு. அதுக்கப்புறம் விடிவி கணேஷ் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நகைச்சுவை நடிகரா வந்தாரு. குக்கு கோமாளியில வந்தாரு. இப்ப குக்கு கோமாளிக்கு அப்புறமாக இந்த நிகழ்ச்சிக்கும் வர்றாரு. சோ இவர் 8வது போட்டியாளர். 9வது 9-10 அப்படிங்கிறவங்க ஒரு ஜோடியா வராங்க. அன்ஷிதா ஆர்னவ் செல்லம்மா அப்படிங்கிற ஒரு தொடர், அந்த தொடர்ல இவங்க 2 பேரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஜோடியா உள்ள வராங்க. இந்த அர்ணவ் ஏற்கனவே திருமணமானவர். அந்த திருமணமாகி தான் மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு இவருங்க அன்ஷிதாவோட சேர்ந்து வாழ்றாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி வந்தது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில இவங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பால் டப்பா அப்படிங்கிறவர் இந்த அசல் கோளாறு மாதிரி, அறிவு மாதிரி, இந்த கானா பாடல்கள் அந்த மாதிரி ரேப்புமாங்க, அது எழுதக்கூடியவர். அவர் இந்த காத்து மேல காத்து, அப்புறம் இன்னும் சில பாடல்கள். இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல பிரதர் படத்துல அவர் பாட்டு பாட்டு, அது மொக்கா மஷி அப்படிங்கிற பாட்டு, இதெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு. அதனால இவர் பரபரப்பா பேசப்பட்டாரு. ஸோ அதனால இந்த முறை அந்த ஒரு அசல் கோளாறு மாதிரியாக ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு ரேப்பர், அந்த மாதிரி ஒருத்தரை எடுப்பாங்க. நிக்சனு, அசல் கோளாறு, இந்த மாதிரி நார்த் மெட்ராஸ் புல்லிங்கோ குரூப், அந்த புல்லிங்கோ குரூப்ல இவர் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, இவங்க பல படங்கள் கதாநாயகியா நடித்த லக்ஷ்மி உடைய மகள். இவங்க உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அதுக்கப்புறம் 13 பேர் 12 பேர் வந்தாச்சு இதுவரைய. நம்ம சொன்னதுல 12 பேர். அதுக்கப்புறம் தர்ஷா குப்தா, இவங்களும் விஜய் டிவி ப்ராடக்ட் தான், சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க, அந்த குக்கு கோமாளி மாதிரியான நிகழ்ச்சிகளையும் வந்திருக்காங்க. ஸோ 13 பேர். இதுல பெரும்பாலானவர்கள் விஜய் டிவி ப்ராடக்ட். அந்த தர்ஷிகா, சுனிதா, சௌந்தர்யா, சச்சனா, பெரும்பாலானவர்கள் 90% விஜய் டிவி ப்ராடக்டா தான் இருக்காங்க. இந்த 13 பேரை தவிர ஒருவர் இலங்கையிலேருந்து வராரு, ஒருத்தர் மலேசியாலேருந்து வராரு, ஒருத்தர் எக்ஸ் கண்டஸ்டன்ட், அது பிரதீப் ஆண்டனியா கூட இருக்கலாம். ஸோ மொத்தம் 16 கண்டஸ்டன்ட் உள்ள வராங்க. சென்ற முறை, அதாவது இதுக்கு முன்னாடி 7 முறையுமே உலகநாயகன் கமலஹாசன் தொகுத்து வழங்கும் போது இத்தனை நேரத்துல எல்லாம் பயங்கரமா
பரபரப்பா இருந்திருக்கும். பட் இந்த முறை இன்னும் 4-5 நாள்ல ஆரம்பிக்க போகுது. 6ஆம் தேதி அக்டோபர் 6, இன்னைக்கு தேதி 1, இன்னும் 4 நாள் தான் கேப் இருக்கு. பட் எந்த பரபரப்பும் இல்லாம ரொம்ப அமைதியா தூங்கி வழிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாப்போம் அந்த முதல் நாள் போட்டியாளர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் சுறுசுறுப்பாகுதா, அதை விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இதற்கிடையே விக்ரமன் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதாவது உலகநாயகன் கமலஹாசன் வந்தாலே அந்த சனிக்கிழமை எங்களுக்கு திருவிழா மாதிரி இருக்கும். அவர் வெறும் நிகழ்ச்சியை மட்டும் தொகுத்து வழங்க மாட்டாரு. புத்தக பரிந்துரையா இருக்கட்டும், அவர் தத்துவார்த்தமா பேசுறதா இருக்கட்டும், சயின்டிபிக்கா பேசுறதா இருக்கட்டும், அவர் வந்தாலே ஒரு திருவிழாவா இருக்கும். எங்களுக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். சோ அவரை மாதிரி வேற யாரும் தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விக்ரமன் சொல்லியிருக்காரு. பார்ப்போம் விஜய் சேதுபதி எப்படி பண்ண போறாரு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம்.